விசிக தொண்டர்கள் ஒரு பார் கவுன்சில் வழக்கறிஞரை பார் கவுன்சில் வாசல்லே தாக்கியிருக்காங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம். இத்தனைக்கும் ஒரு கட்சி தலைவர் முன்னாடியே தாக்கியிருக்காங்க. ஒரு தலைவரா அவர் அப்ப காரை விட்டு இறங்கி தடுக்க கூட செய்யல. சரி, அதுக்கப்புறமா அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு ஒரு வீடியோவோ இல்ல ஒரு பேட்டியோ கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யாம ஒரு நிகழ்ச்சியில போயிட்டு நாங்க லேசா தான் தட்டணும், ரொம்பலாம் அடிக்கல அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது ஒரு தலைவருக்கான அழகு இல்ல. பொதுவா திருமாவளவன் இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டாரு. அவர் கண்ணியமா நாகரிகமா பேசக்கூடியவர் தான். பட் ஆனா அப்பப்ப அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டு இந்த மாதிரி பேசுற விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி கூட சரக்கு மிடுக்குன்னு பேசியிருக்க விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது போலதான் இதையும் பார்க்கணும். திடீர்னு எமோஷனல் ஆயிட்ட திருமாவளவன் இது மாதிரி பல விஷயங்கள்ல பேசிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்ல சொல்றாரு, நாங்க முறைச்சைக்கு தான் அடிச்சோம், என்ன சாதின்னு கேட்டோ இல்ல என்ன சாதின்னு தெரிஞ்சோ நாங்க அடிக்கல அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு சமூக நீதி இயக்கம்னு சொல்றாரு, ஒரு ஜாதிக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அதுக்கான முன்னேற்றங்களை பண்ணாம இது போன்ற விஷயங்களை அவர் பேசுறது மிகவும் அநாகரிகமான விஷயம். ஒருவேளை அவர் என்ன ஜாதி தெரிஞ்சதை வேற என்ன பண்ணிருப்பான்ற கேள்விக்குரிய மக்களிடத்தில் எழும்புகிறது. திருமாவளவன் அவர் பேச்சை கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா அவர் பேசுற பேச்சு அவருக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, திமுக கூட்டணிக்கு பெரிய பாதிப்பை உண்டாகும். அவர் பேசுனது கண்டிப்பா கண்டிக்கத்தக்க விஷயம். இப்படி ஒரு தலைவரா அவர் இப்படி பேசியிருக்க கூடாது.